அரிசியோ பருப்போ பாலோ பிஸ்கெட்டோ நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்களா? கொண்டு போய் கொடுத்துருந்தா சேரடிக்கு விட்டுருப்பாங்களா? 3 நாளாக எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படி நீங்க கொடுத்த ஃபுட்டு கெட்டு போன ஃபுட்டாக இருக்கு. போலீஸ் எஸ்பி மேலே சேரு, கலெக்டர் மேலே சேரு. அப்போ அந்த கொந்தளிக்கிற கூட்டத்தை அரசு அதிகாரிகள் கூட கண்டும் காணாமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் துன்பப்படுகிற இடத்தில் நீங்கள் எதுவும் போய் முதல்ல சேரணுமோ சேரல. அதுதான் நான் பார்க்குறேன். பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் மாவட்ட செயலாளராக அமைச்சராக இருந்தால் இது சேர் வீசப்பட்டிருக்குமா? இது பின்னாடி இது ஒரு காரணம்ன்றீங்க. CV சண்முகம் போறாரு, சிலர் அடிச்சிருவானா? கட்சியோட நிர்வாகிகளும் அந்த இடத்துல சூழ்ந்திருப்பாங்கல்ல. அப்போ அவங்க இந்த மாதிரி அசௌகரியம் நடக்காம கூட்டிட்டு வந்திருக்க முடியும்ல. ஜாதி அரசியல், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜாதி அரசியல். நிர்வாகிகளுக்கே பொன்முடி மீது பிரச்சனை இருக்கும். கட்சிக்காக கஷ்டப்பட்டார், நான் மறுக்கவே மாட்டேன். கட்சிக்காக பல துன்பங்களை அனுபவித்தார், நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் தன் நிர்வாகிகள், கட்சிக்காரர்கள், மக்களை பார்க்கிற அந்த பேசுகிற ஒரு மாவட்ட அமைச்சர் மீது சேருவாரி இறைச்சானா அந்த இடத்துல போலீஸே வேணாங்க. 2 நிர்வாகி பொன்முடி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அடிச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு சட்டையை பிடிச்சி இழுக்கிறதோ இல்லை சேருவாரி அடிக்கிறதோ பார்த்துக்கிட்டு நிர்வாகி சும்மா இருக்கிறான்னா அது ஆச்சரியமாக இருக்கிறாங்க. பெஞ்சல் புயல் அப்படின்றது பெரிய தாக்கத்தை சென்னைக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா, ஆனால் அது வட மாவட்டங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று நடந்த ஒரு இதில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் போயிருக்காங்க, கௌதம சிகாமணி அவருடைய மகன் போயிருக்காங்க. அவர் மீது சேறு வாரி அடைக்கப்பட்டிருக்கு. இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இதன் அரசியலாக்க விரும்பலை அப்படின்னு பொன்முடி சொன்னாலும் கூட இது பேச வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. விழுப்புரத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க அமைச்சருக்கே ஏன் இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்லாம் வருது. இந்த பிரச்சனை நீங்க என்ன சார், எப்படி சார் பார்க்குறீங்க? இதோட பின்னணி என்ன? 2 விதமாக அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு அமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் போய் சேருகிறார் அப்படின்னா அந்த மக்கள் 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்ப்பதற்கு ஒரு தலைவர் வருகிறார், மாவட்ட அமைச்சர். அப்போ அந்த இடத்துல அவருக்கான மரியாதையை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கணும். அப்போ அது ஏன் கிடைக்கல, அந்த கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் போகும்போது நீங்கள் மக்கள் துன்பப்படுகிற மக்களுக்கு என்ன தேவை? ஆறுதல் வார்த்தை மட்டுமல்ல, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அரிசியோ பருப்போ பாலோ பிஸ்கெட்டோ நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்களா? கொண்டு போய் கொடுத்துருந்தா சேரடிக்கு விட்டுருப்பாங்களா? அந்த மக்களோட ப்ரெஸ் மீட் பேட்டி நிறைய சேனலில் போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறப்ப 3 நாளாக எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அப்படி கொடுத்த ஃபுட்டு கெட்டு போன ஃபுட்டாக இருக்குது. அந்த கோவம் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுதான் பிரச்சனை. இல்லை, அது சேரை வாற்றி இறைத்தது பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நான் பொன்முடி அவமானப்படுத்துறதுக்காக சொல்ல. ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அந்த பொருள் கொடுக்குறாங்கன்ற, இப்போது மக்கள் பாதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் விடியாது. அதுக்கு முந்தி யாராவது பாய் கொடுத்துருப்பாங்க, பெட்ஷீட் கொடுத்துருப்பாங்க, இவன் இன்னொன்று வாங்குவான். ஆசை மக்களுடைய அந்த துன்பத்தில் பேராசைப்படுவதற்கு நீங்கள் போய் குறைய சொல்ல முடியாது. நீங்கள் பல இடத்துல நீங்கள் தானே புயலில் போய் நீங்கள் தன்னார்வலர்கள்லாம் போய் உள்ளே கொடுக்க போகும்போது பாதிக்கப்பட்ட பகுதி ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஊர் எல்லையிலே மறிப்பான், எங்கள் ஊருக்கு கொடுத்துட்டு போடுவோம். இல்லைங்க, இன்னும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்துட்டு போ. நீங்கள் 500 பாய் கொண்டு போகிறீங்க, 500 கிலோ அரிசி கொண்டு போகிறீங்கன்னா இங்கே நீங்கள் காணாமல் போய்டும். இது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. மாவட்ட கலெக்டர் ககன்தீப் பேடி என்ன பண்ணார்னா, எல்லா பொருளையும் கூப்பிட்டு போலீஸ் பந்தோபஸ்தோட ஆயுதப்படை கிடங்கு கொண்டு போயிட்டார். போலீஸ் எஸ்பி ஆஃபீஸ் குடோனுக்கு கொண்டு போய் அங்கிருந்து சென்ட்ரலைஸ் பண்ணி போலீஸ் வெஹிக்கிள் போட்டு கொடுத்தமிச்சார். அப்போ இந்த மக்களுடைய நீங்க ஏக்கம் இருக்குல்ல, எவ்வளவு கொடுத்தாலும் வெடியாது. இது ஒரு பக்கம். அப்போ நீங்க அமைச்சர் பொன்முடி அங்க போகும்போது என்ன கொண்டு போனார்? ஏற்கனவே உணவு இல்லை, கரண்ட் இல்லை, கெட்டு போன உணவுன்னு சொல்றீங்க. அப்போ இது நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது பிஸ்கெட்டு, பால், பருப்பு, சாப்பாடு நீங்க கொண்டு போய் கொடுத்தாதான் அவனுடைய துன்பத்தை நீங்க 50% போகணும். இது ஒரு விஷயம். அந்த இடத்துல அந்த செயலை நான் நினைக்கிறேன். 1. 2வது, அந்த மாவட்டத்தில் ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் 30 வருஷமாக கோல வச்சார். கட்சி தலைமை கொடுத்த ஒரு அங்கீகாரம், கட்சி தலைமையினுடைய ராஜ விசுவாசியாக இருந்தால் மற்றவங்களாம் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். ஆனால் நீங்கள் சொந்த கட்சிக்காரர்கள் கூட அவர் பொன்முடியோட இணக்கமாக இருக்கிறார் என்றால் கேள்விக்குறி தான். மனசுக்குள்ள ஒன்று இருக்கும், வெளியில் ஒரு நடிப்பு இருக்கும், இவ்வளோதான் விஷயம். ஆனால் ஒரு வலிமையான சமூகத்தை சேர்ந்த அந்த இடத்துல மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் மாவட்ட செயலாளராக அமைச்சராக இருந்தால்
இந்த சேறு வீசப்பட்டிருக்குமா? ஓகே, இது ஒரு பின்னாடி இது ஒரு காரணம்ன்றீங்க. நீ சேறு வீசினவன் அந்த இடத்துல எப்படி என்ன அடி வாங்கியிருப்பான் தெரியுமா? உடம்புல துணி இல்லாம அடிச்சிருப்பாங்க. இதுவே வேற யாருக்கும் நடந்துருந்துச்சு அப்படி. வேற ஒரு வலிமையான ஒரு மாவட்ட செயலாளர், வலிமையான மாவட்ட செயலாளர்னா அந்த ஜாதிய பின்புலம் இருக்கிற ஒருத்தரை வந்து மாவட்ட செயலர் இருந்தாருன்னா நீ சேரு வேற அடிச்சிருவாங்களா? நீங்க எதிர்த்தரப்பு அரசியல் செய்கிறது அது வேற. அது வேற. அதிமுக தூண்டுதல், பாஜக தூண்டுதல், அதெல்லாம் வேற. ஒரு வலிமையான இப்ப சி.வி. சண்முகம் போறாரு, சேரு அடிச்சிருவானா? முடியாது. இங்க இருக்கிற அதுதான் சொல்றேனே, நீங்க இங்க இருக்கிற வெறுப்பை அதையும் மீறியும் நீங்க வந்து பிளஸ் ஆக்கணும். அந்த இடத்தில் பொன்முடி தவற விட்டிருக்கிறார், அரசியலை தவற விட்டிருக்கிறார். சேம் டைம் எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க சார். இப்போ பொன்முடிக்கு இப்படி நடந்தது தான், இது வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க, இதுதான் திமுக ஆட்சியில் மீது மக்கள் அதிருப்தியா இருக்கிறதுக்கான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கான ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா செயல்படல அப்படின்றதான் எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க. அந்த மக்கள் கிட்ட எவனா நம்புவானா? அதை எலெக்ஷன் முடிஞ்ச எவ்வளோ நினச்சி வைக்கிற வண்டி எவ்வளோ நினச்சி கொஞ்ச நாள் தான் ஆகுது. எவ்வளோ இறைச்சிருப்பாங்க பணத்தை, ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, சோறு எவ்வளோ போட்டாங்க, டெய்லி வந்து பிரச்சாரத்துக்கு போனால் 500 1000 எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்களா இல்லையா? நான் உதாரணத்தோட ஏரியாவோட சொல்ல முடியும் என்னால். அப்படி வந்து ஆளுங்கட்சி தான் செலவு பண்ணிச்சு. அப்போ இவ்வளோ செலவு பண்ணி வந்து உங்களுக்கு ஏன் உங்களுக்கு வந்து துன்பம் போல? பிரச்சனை அது இல்லை. அன்னைக்கு தேவைக்கு அவனுக்கு சாப்பாடு இல்லை, கரண்ட் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் போய் அணுகுகிற விஷயம் இருக்கு. ரெண்டாவது அரசியல் இருக்கு. 2 விஷயம் இருக்கு. நீங்கள் போகும்போது கைவீசி கொண்டு போனால் இப்படிதான் இருப்பாங்க. கைவீசி கொண்டு போவது ஒரு அபத்தமான விஷயம். நீங்க பெரிய ஒரு பராக்கிரமான அமைச்சராக இருக்கலாம், ஆனால் அங்க மக்களுக்கு என்ன தேவை? நீங்க போறதுக்கு முன்னாடி வண்டியில போயிட்டு இருக்கணுங்க. ஐயோ பொருள் வந்துட்டு இருக்கு, வீடு வீடாக கொடுக்க போறாரு அப்படின்னா எப்படி இருப்பான்? அந்த சேரு அவன் எதிர்கட்சியா கூட இருக்கட்டும், அவன் கையை தூக்கின பிறகு அவன் கை சும்மா கை விட்டுருப்பாங்க, அவன் கை உடஞ்சிருக்குங்க, கட்சிக்காரன் உடைச்சிருப்பான். போலீஸே வேண்டாம், போலீஸ் எஸ்பி மேல சேரு, கலெக்டர் மேல சேரு. அப்ப அந்த கொந்தளிக்கிற கூட்டத்தை அரசு அதிகாரிகள் கூட வந்து கண்டும் காணாமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க துன்பப்படுகிற இடத்தில் நீங்க எதுவும் போய் முதல்ல சேரணுமோ சேரல. அதுதான் நான் பார்க்குறேன். சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி வருது. இப்போ அவர் அந்த களத்துக்கு போகிறாரு அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு அமைச்சர் விசிட் பண்ணுறாரு அப்படின்னா கட்சியோட நிர்வாகிகளும் அந்த இடத்துல சூழ்ந்திருப்பாங்கல்ல. அப்போ அவங்க அவர் வந்து இந்த மாதிரி அசௌகரியம் நடக்காமல் கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும்ல? அதுதான் சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? அந்த அரசியல் இருக்குல்ல, இந்த வலிமையான அரசியல் ஒன்று சொன்னல, ஜாதி அரசியல். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜாதி அரசியல். நீங்கள் சின்னம், கட்சி இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருவான், உண்மையில தூரம் போட்டுருவான். ராமநாதபுரத்தில் வெற்றியின் சின்னம் இரட்டை இலை என்னாச்சு? அப்படி சொல்லக்கூடாது, தப்பா சொல்றேன். டெபாசிட் போச்சு. எது ஜெயிச்சது? ஜாதி. பலாப்பழ சின்னம் வந்து தெருவா கொண்டு போய் சேர்த்துனால குத்திட்டானா? அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஓபிஎஸ் ஒரு மாபெரும் தலைவர், அதிமுகவை காப்பாற்ற வந்த விடியல் தலைவர் அப்படின்னு குத்திட்டானா? கிடையாது. ஆனா அப்படி பார்த்தா ஜெயிக்க வச்சிருக்கணும்ல சார். 2வது இடத்துக்கு வந்தார்ல. ஆளுங்கட்சி ஏத்து நிக்கிற கேண்டிடேட்டுங்க, ஆளுங்கட்சி ஏத்து நிக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு இவ்வளவு லட்சம் ஓட்டு விழுதுங்க. பிரதானமான எதிர்கட்சி டெபாசிட் போதே, அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க. அதனால நீங்க இங்க எல்லா மாவட்டத்திலும் ஜாதி ரீதியான அரசியல். திமுக அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கே பொன்முடி மீது பிரச்சனை இருக்கும். அதை அவர் உணர மறுக்கிறார். அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை நம்ம பார்க்குறோம்ல. இந்த திமுக கட்சியை வளர்த்தார், நான் மறுக்கவே மாட்டேன். கட்சிக்காக கஷ்டப்பட்டார், நான் மறுக்கவே மாட்டேன். கட்சிக்காக பல துன்பங்களை அனுபவித்தார், நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் அந்த கட்சி தலைமை கொடுத்த இடம் இருக்குல்ல அவருக்கு, அதனால தான் அவர் செயல்பட வைத்தது. ஒரு கல்லூரி பேராசிரியர் 89 நின்று ஜெயிச்சு இன்ன வரைக்கும் மாவட்டத்தை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்காருன்னா அது பெரிய விஷயம். ஆனால் தன் நிர்வாகிகள், கட்சிக்காரர்கள், மக்களை பார்க்கிற அந்த பேசுகிற பொது மேடைகளில் அந்த நாகரிகத்தையும், அங்கே மக்கள் வந்து அப்படிதான் இருப்பான், கட்சிக்காரன் அப்படிதான் இருப்பான், பேசுவான். அவனை நீங்கள் எந்த மாவட்டத்திலேயாவது எந்த அமைச்சராவது இப்படி தகராறு பண்ண காட்சி உண்டா? ஏன் நடக்குது?
கௌதம சிகாமணியை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறப்ப, அவர் களத்துக்கு போயிட்டு தானே சார் இருக்காரு. ரெகுலரா எல்லா அன்னியூர் சிவா அவங்களோட விக்கிரவாண்டி எம்எல்ஏவோட தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் ஒரு பயணப்பட்டு தான் இருக்காரு. இப்ப இவரு மீது ஒரு வெறுப்பு இருந்தாலும் அவங்க பையன் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் மக்களுக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கட்சி தலைமை வந்து இவருக்கு அங்கீகாரம் கொடுக்கறனால அந்த பொதுவான அந்த அதிகாரம் இருக்குல்ல, மாவட்ட அதிகாரம், அந்த பொது அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா கட்சி தலைமைக்கு தான் நெருக்கமாக இருக்கிறார் என்று பொன்முடி செயல்படுகிற விதம் இருக்குல்ல, அது சுத்தி இருக்கிற இடத்த வந்து அந்த ஈகோ சிஸ்டத்தை வந்து சரியா வச்சுக்காது. அதுதான் அதான் சொன்னேன், எங்க ஒரு மாவட்ட அமைச்சர் மீது சேருவாரி இறைச்சானா அந்த இடத்துல வந்து போலீஸே வேணாங்க, 2 நிர்வாகி பொன்முடி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அடிச்சிருப்பாங்க. வேற ஒண்ணு வேண்டாம். நீங்க 10 நிர்வாகிகள ஒரு நிர்வாகியாவது பொன்முடிக்கு ஆதரவா இருப்பானா இல்லையா? அந்த ஒரு நிர்வாகி எப்படி சும்மா இருப்பான்? நீ அது ஏத்துக்கவே முடியாதுங்க. நீங்கள் ஒரு சட்டையை பிடிச்சி இழுக்கிறதோ இல்லை வந்து சேருவார் அடிக்கிறதோ பார்த்துக்கிட்டு நிர்வாகி சும்மா இருக்கிறான்னா அது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அந்த இடத்துல வேற எங்கன்னா இருந்தால் தூக்கின்னு வந்து வேற மாதிரி போயிருக்கோம். பட் பெருந்தன்மையாக நாங்கள் அரசியலாக்க விரும்பவில்லை, அதை பற்றி பேச விரும்பவில்லைன்னா பெருந்தன்மையாக சொல்லிட்டார். ஆனால் இந்த காயம் இருக்கும்ன்றீங்க. கண்டிப்பாக பெரிய வடுவாக இருக்கும். அவர் உணர்ந்திருப்பார். நம்ம வந்து மக்கள்கிட்ட போனால் என்ன மாதிரி எதிர்ப்பு வருகிறது என்பதை உணர்ந்திருப்பார். அது பாஜக செஞ்சது வேற. ஆனால் நான் அதுக்காக சொல்ல, ஆனால் அந்த சேர் அடித்த நிலைமை அந்த நொடிய மாறி போயிருக்கும். அதுதான் கட்சி, அதுதான் பலம். அந்த இடத்தை தவற விட்டு விட்டார். அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற விஷயம் வந்து கூர்மையான விஷயம். அடித்தவன் பாஜக, நான் அதுக்குள்ள போல. ஆனால் அடித்து விட்டாங்க அந்த காட்சி இருக்குல்ல, மீடியா அப்படியே மாறி இருக்கும், ஓட விட்டுருப்பாங்க. அது நடக்கல. அப்போ மக்கள் வந்து நீங்க மாவட்ட செயலர் அமைச்சர் 30 ஆண்டு காலம் கோல வச்சிடும், நம்ம மீது வந்து ஒரு பரிவு பாசம் காட்டுகிற நமக்காக ஒரு என்னடா மேலே கை வச்சிட்டா சேர் அடிச்சிட்டான்ற அந்த கோபம் இருக்குல்ல, கட்சிக்கார் விடவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு போலீஸே வேண்டாம், நீங்கள் எதிர்கட்சியாக கூட இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அவர் பொன்முடி அமைச்சராக வேண்டாம், ஒரு முன்னாள் அமைச்சராக வந்தால் கூட அந்த இடத்துல அது நடந்திருந்தா கட்சிக்காரர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பான். அதான் திமுக அதிமுக. சேம் டைம் வட மாவட்டங்கள்ல இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து அந்த சாத்தூர் டேமை வந்து திறந்து விட்டது தான், திட்டமிடாம அரசு செயல்பட்டுருச்சு அப்படின்றாங்க. சேகர்பாபு அவர்கள் பேசுறப்ப 2015 செம்பரம்பாக்கம் இதை வந்து கரெக்ட் பண்ணி பேசுறாரு. இந்த விவகாரத்தை திமுக அரசு எப்படி கையாண்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? முன்னாலுமே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு பாக்குறீங்களா? 2015 செம்பரம்பாக்கம் கேஸ் வேற, கம்பேர் பண்ணவே கூடாது. அது முழுக்க அரசாங்கம் எடுத்த ஒரு நிர்வாக தவறு. அது செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கணுமா வேண்டாமா, முதலமைச்சருடைய ஒப்புதல் வரணுமா வேண்டாமா என்று தலைமைச் செயலாளர், நீர்வளத்துறை அதிகாரிகள்லாம் வந்து எடுத்த தவறான முடிவு. சாத்தனூர்லாம் அப்படி கிடையாது. நீ 5 முறை வந்து நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம்னு சொல்லி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை விட்டுருக்காரு. அது உண்மையா பொய்யாலாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏங்க, செம்பரம்பாக்கம் ஏரியோட கொள்ளளவு என்ன, சாத்தனூருடைய கொள்ளளவு என்ன? 2வது 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, நீங்கள் உட்காந்துக்கிட்டு தண்டோரை போட்டுக்கிட்டு தெரு தெரு போய் சொல்ல முடியுமா? நீங்கள் 30ஆம் தேதி மழை புயல் வரப்போகுதுன்னு தெரியும் இந்த ஏரியாவில், அது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா நமக்கு தெரியாது. அறிக்கை வந்த பிறகு தெரியுது 5 முறை நாங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்தோம்னு கரையோர மக்களுக்கு. சரி, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தான்னு கூட தெரியாது. ஏனென்றால் நீங்கள் புயல் வருமா வராதா, உருவானது வந்து நீடிக்குமா நீடிக்காதுன்ற குழப்பத்திலே இருந்தாங்க. 26, 27, 28 வரை தீர்மானிக்க முடியாத ஒரு புயல் இந்த பெஞ்சல் புயல். சரி, 30ஆம் தேதி அடித்த புயலில் மறுநாள் 1ஆம் தேதி தான் அங்கெல்லாம் போகுது, டிராவல் ஆகுது இந்த பக்கம். 47 சென்டிமீட்டர் விழுப்புரம் என்எச்சே பாதிக்குது. என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி திமுக அதிமுகலாம் விட்டுருங்க, எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் வந்து காப்பாற்றவே முடியாதுங்க. எப்படி முடியும்? பள்ளத்தில் இருக்கிறவங்க மேட்டு கொண்டு வர முடியும், மேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட தள்ளி போய் நில்லுங்க, இங்கே தண்ணி கூட வரணும்னு சொல்லலாம், அவ்வளோதான். அந்த ஊரில் எத்தனை கிலோமீட்டர் ரேடியஸ் அது? இப்போ விழுப்புரம் தமிழ்நாட்டிலே அதிகமான கிராமங்கள் உள்ளடக்கிய மாவட்டம் விழுப்புரம். அந்த அரகண்டநல்லூர், மயிலம், திண்டிவனம், இந்த ஊர்லாம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் எந்த மக்களை போய் காப்பாற்றிட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து திமுக அரசாங்கம் தவறு செய்தது, அபாய எச்சரிக்கை விடுக்கவில்லை, என்ன சொல் நீங்கள் விடுக்கல, தண்ணி வந்தால் என்ன பண்ணணும்? 50 சென்டிமீட்டர் காப்பாற்றவே முடியாது. சேம் டைம் திமுக என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் இது மாதிரி திறந்து விட்டனால தான்
எந்த உயிரிழப்பு இல்லாம உடைமைகள் போச்சு. அது நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா உயிரிழப்புகள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல நாங்க திறமையா செயல்பட்டோம் அப்படின்னு அமைச்சர் விளக்கம் குடுக்குறாங்க. அதை ஏற்கிறீங்களா நீங்க? அதாவது இந்த உண்மைத்தன்மையை நீங்க வந்து 28, 29 தேதிகளில் வந்த அறிக்கை நம்ம பார்க்கல. சாத்தனூர் வந்து அணை வந்து திறக்கப்படும், கரையோர மக்கள் வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையா இருங்கள், கூடுதல் தண்ணீர் திறக்கப்படும், நம்ம அறிக்கையை பார்க்கல. இந்த பிரச்சனையில வந்த பிறகு முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக சொன்ன பிறகுதான் தமிழ்நாடு அரசுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார். அந்த அறிக்கை பார்த்து நம்ம பேச சரியா இருக்காது. இதில் திமுக அரசாங்கம் தவறு செய்ததா இல்லையா என்பதை அந்த டைமோட இருக்கிற அறிக்கையை இன்னைக்கு வெளியே வரணும். யாரு அங்க இருக்கிற டேம் அதிகாரிகள் நாங்க எப்போது வெளியிட்டோம் அதற்கான அத்தாட்சி ட்விட்டரு இல்லைன்னா டிஐபிஆர் இருக்கிற டைமிங்கோட சொன்னதான் நமக்கு தெரியும். நீங்க இன்னைக்கு அறிக்கை வச்சுட்டு பேசவே முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அந்த ஊர் மக்களை யார் எப்படி நீங்க போய் நீங்க என்ன பண்ணணும்? 50 சென்டிமீட்டர் ஊரே தத்தளிக்குது, மழை வெள்ளம், அப்புறம் அணையும் திறந்தாச்சு, என்ன பண்ண எங்க நீங்க யோசித்து பாருங்க. புயல் வந்து இருக்கும்போது இந்த வட மாவட்டங்களில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், பாண்டி, கடலூர், சிதம்பரம் பாதிக்கும். நீ என்னைக்காவது தர்மபுரி, ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரிலாம் பாதிச்சு நியூஸ் படிச்சிருக்கீங்களா? 30 வருஷம் அனுபவத்தில் நான் படிக்கல. கிருஷ்ணகிரிக்காரர்கிட்ட கேட்குறப்ப இது மாதிரி மழை பார்த்து நாங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க. நீங்க கிருஷ்ணகிரி விடுங்க, ஊத்தங்கரை அந்த சுற்று வட்டாரத்தில் புயலுக்காக ஒரு நிவாரண முகாம் அமைத்து சோறு போட்டதாக அந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ரெக்கார்டு காட்டுங்க. கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ரெக்கார்டு எடுத்து காட்டுங்க. நீங்கள் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம் புயல்னா என்னன்னே தெரியாத ஒரு மாவட்டங்க. மழை வரும், 2 மான்சூனில் மழை வரும், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டருங்க. எப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணிட முடியும்? நீங்கள் முதல் நாள் தான், அதுவும் எப்படி இந்திய வானிலை ஆய்வு மையத்தை விட பிரதீப் ஜான் போடுறார் 30ஆம் தேதி. அது வந்து புயல் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ண போகுது, விழுப்புரம் பெல்ட்டுக்கு அதிகமான மழை பொழிவு 30 சென்டிமீட்டர் டு 50 சென்டிமீட்டர் அவர் அறிக்கையை நீங்கள் எடுத்து பாருங்க. அவர் ஒருத்தர் போட்டிருக்காரு, அது அன்னைக்கு 30th நைட்டு. யோசித்து பாருங்க, அந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன நீங்கள் வந்து காபந்து பண்ணி ஏற்பாடு பண்ணி காப்பாற்றிட முடியும்? ஒரு இயற்கை பேரிடன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த அரசாங்கம் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைகள் இப்படி சமாளிக்கலாம். நம்ம அதாவது எந்த மழை வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் அரசாங்கம் சமாளிக்கும் என்பது சுத்த பொய். அப்படி சொன்ன அமைச்சர்கள் பொய் சொல்கிறார்கள், அரசாங்கம் பொய் சொல்லுகிறது. சமாளிக்கவே முடியாது, வளர்ந்த நாடுகளிலே கூட இது முடியாது. அதனால வந்து இது வந்து இந்த பிரச்சனை வந்து நமக்கு உண்மை தெரியணும். அந்த உண்மை வந்து அரசாங்கம் வந்து நியாயமான முறையில் வெளிப்படுத்தணும். நாங்கள் 29ஆம் தேதி அறிவித்தோம், கரையோர மக்கள் வெளியேற வேண்டும். 24 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் டைம் இருந்தது. 1ஆம் தேதி தான் வந்து கரையோர பகுதியில் பாதிக்கப்பட்டுன்னு சொல்றதுக்கு நமக்கு வந்து ஆதாரம் இருக்கணும். சார், இறுதியா ஒரு கேள்வி சார். இப்ப துணை முதலமைச்சர் போறக்கூடிய இடங்களாகட்டும், முதலமைச்சர் போறக்கூடிய இடங்களாகட்டும், எல்லாம் என்ன விமர்சனத்தை முன் வைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது, எங்க போனாலும் கேமரா எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத எதிர்க்கட்சியான பாஜக குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதே குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. இது எப்படி சார் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? ஒரு ஊடகவியலாளரா, ஒரு பத்திரிகையாளரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கேமரால காட்சிப்படுத்தப்படுதா, இல்ல அதை வந்து முன்னிலைப்படுத்துறாங்களா? இல்லை, எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் எந்த நிகழ்வு நடந்தாலும் சரி, அது விழாவாக இருக்கட்டும் இல்லை பேரிடர் விஷயமாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து கேமரா டீம் போய்தான். முதலமைச்சர் போகிறாருன்னா கேமரா போவாதா? துணை முதலமைச்சர் போகிறாருன்னா போவாதா? அது எப்படி முடியும்? யோசித்து பாருங்கள். அண்ணாமலை நேற்று போனார், பாஜகவுடைய மாநில தலைவர். அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? அவருடைய இணையதளத்தை ட்விட்டர் பேஜ் பாருங்கள், எத்தனை ஃபோட்டோ வந்திருக்குன்னு. நிறைய ஃபோட்டோ வந்திருக்கு. அப்புறம் இது வந்து அரசியலில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, இல்லை ஏதோ துன்பப்படுகிற இடங்களை போய் ஆறுதல் சொல்கிறாங்க, நிவாரண உதவி கொடுக்குறாங்கன்னா அதை காட்சிப்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும்? இது கேள்வியே இல்லை. இது எப்படின்னா, இது வந்து கேலி பண்ணலாம். இப்போ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போன இடத்துல கேமரா போகலையா? அங்கெல்லாம் படம் பிடிக்கலையா? ஒரு அதிகாரத்தில் முதலமைச்சருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அவர் அது போகிற இடத்துல எல்லாமே போவோம், மெடிக்கல் டீம் போவோம், டிஐபிஆர் போவோம். அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து அரசாங்கம் போது வந்து விளம்பரத்துக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் அதிகம். எந்த டிவி போகாமல் இருப்பான்?
ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தாலே அது நியூஸ் தானே இது. ஆமாம். அப்படி இருக்கும்போது இது வந்து விளம்பரத்துக்காக போகிறாங்கலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது தெரியணும். எந்த பகுதிக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், எங்கள் பகுதிக்கு வரலன்னு சொல்லுவாங்க. உதயநிதி எங்கள் பகுதிக்கு வரவில்லை. நீங்கள் ஜார்க்கண்டுடைய பதவியேற்பு விழாவுக்கு போகிறார். போயிட்டு வந்த அன்றைக்கி ஒரு 3-4 ஹவர்ஸ் கேப்பு. 30ஆம் மறுநாள் இங்கே சென்னையிலலாம் அட்டன் பண்ணிட்டார். சென்னை மழை வெள்ளத்தை பார்த்துட்டு திருவள்ளூர், காஞ்சிபுரம் போயிட்டார். ஆனால் அந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு டிரான்சிட் போயிட்டு வந்தார். உடனே உதயநிதி காணவில்லை, வேரிஸ் உதயநிதிலாம் ட்ரோல் பண்ணாச்சு. அதுக்கப்புறம் மதியம் அங்கே போயிட்டு விழுப்புரம் போயிட்டார். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போனார். அதுக்கப்புறம் ஊத்தங்கரைக்கு போனார். எல்லா இடத்துக்கும் போனார். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்போ இதெல்லாம் காட்சிப்படுத்தலை அப்படின்னா உதயநிதி வந்து எங்கேயுமே போகவில்லை அப்படின்னு வருமா வராதா? அதனால் இந்த விஷயங்கள் வந்து இந்த விமர்சனங்கள்லாம் வந்து பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.